குட் ஈவினிங் சார். நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சார்பாக பிருந்தா பேசுகிறேன். சொல்லுங்கள். சார் ஃப்ளிப்கார்ட்டில் பை நோ பே லேட்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுனால உங்களுக்கு பர்சனல் லோன் எலிஜிபிளாக இருக்கு. சரி, லோன் ஆஃபர் பற்றி 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்களா சார்? சொல்லுங்கள். என்ன எப்படி இது என்ன புரியல நீங்கள் சொல்கிறதே எனக்கு. சார் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பை நோ பே லேட்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. சரி. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன் 1,44,000 எலிஜிபிளாக இருக்குது சார். லோனா? ஆமாம் சார், பர்சனல் லோன் சார். பர்சனல் லோன்னா எப்படி? சக்தி சார் தானே சார் பேசுகிறது? ஆமாம், சக்தி தான் பேசுகிறேன். 1,40,000 அதாவது சார் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை நோ பே லேட்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்க நம்ம பேங்க் சைடில், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது சார். பேஸ் பண்ண புரியல மேடம். நான் பை நோ பே லேட்டர் ஃப்ளிப்கார்ட்டில் தானே பே பண்ணியது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லையே மேடம் எனக்கு. ஆமாம் சார், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது சார். இப்போ பை நோ பே லேட்டர் வந்து உங்கள் பேங்க்லேருந்து தான் வருதுங்களா எனக்கு அப்போ அமௌண்ட்டு? அப்படி இல்லை சார், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறப்ப பண்ணியிருப்பீங்க சார். இல்லை, நான் ஓப்பன் பண்ணல, எனக்கு ஒரே டிக் பாக்ஸ் தான் கிடைச்சு, அதை மட்டும் தான் கொடுத்தேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கலையே. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க சார். 2019 ஓப்பன் பண்ணீங்களா சார்? ஆமாம். திருச்சி தானே சார்? உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்போது. அதை பேஸ் பண்ணி சார். ஓ, இது எப்படி மேடம்? லோன் ஆஃபர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவா சார்? சொல்லுங்கள். 1,44,000 எடுத்தோம் அப்படின்னா நம்ம 36 மாதம் இஎம்ஐ கட்டுவோம் சார். மந்த்லி இஎம்ஐ 6,314 ரூபாய் கட்டுவீங்க. 36 மாதங்களா? ஆமாம் சார். மந்த்லி எவ்வளோ மேடம்? 6,314 ரூபாய் கட்டுவீங்க சார். ஓகே மேடம். இது எத்தனை வருஷத்துக்கு மேடம் உங்களுக்கு 3 வருஷம் வரும் சார். உங்களுக்கு ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 17.2. உங்களுக்கு எந்த ஒரு ரிடக்ஷனும் இல்லாமல், ப்ராசஸிங் ஃபீஸ், ஜிஎஸ்டி ஃபீஸ் எந்த ஒரு ரிடக்ஷனும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் டிஸ்பர்ஸ் ஆகிடும் சார். இது வந்து 0% சொல்லுங்கள் சார். இது 0% இன்ட்ரெஸ்டா? இது எப்படி மேடம் இது? இல்லை சார், இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.2 சார். 17.2னா எவ்வளோ மேடம் கட்டுறோம்? அதாவது நம்ம கட்டுற அமௌண்ட் எவ்வளோ கட்டுவீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாம். ஒரு நிமிஷம் சார். சார் நீங்கள் எக்ஸ்ட்ரா 77,000 கட்டுவீங்க சார். எவ்வளோ மேடம் எனக்கு லோனு? 1,44,000 சார். 1,40,000னா நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,27,304 ரூபாயா மேடம்? ஆமாம் சார். அப்போ நீங்கள் காசு கம்மியாக தானே மேடம் சொல்கிறீங்க? புரியல சார். இல்லை, நீங்கள் 1,40,000 பாதியில் மேடம் இன்ட்ரெஸ்ட் வருது. ஆமாம் சார், அப்படி தான் சார் போட்டிருக்காங்க. இல்லை, நீங்கள் எனக்கு வட்டி கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 1,40,000 லோன் கொடுத்துட்டு நீங்கள் 2,27,304 ரூபா மேடம் வருது. ஆமாம் சார், கரெக்டாக தான் சார் சொல்கிறீங்க. நானும் கரெக்டாக தான் அதை தான் சார் சொன்னேன். 77,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க சார். அப்போ இது நமக்கு தேவைப்படாது மேடம். இது இவ்வளோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் நமக்கு தேவைப்படாது மேடம். ஓகே சார். தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஹேவ் எ நைஸ் டே.